ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தை ஆதரித்து 23 நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பவர். காவல்துறையினரால் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர். சமூக ஊடகங்களில் பலரது ஆதரவு பதிவுகளில் இடம் பிடித்திருப்பவர். திரும்பிய பக்கமெல்லாம் பெயர் சொல்ல வைத்திருப்பவர். யார் இந்த சோனம் வாங்சுக்? கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. 3 Idiots படத்தில் அமீர் கான் நடித்த புன்சுக் வாங்டு கதாபாத்திரம் நினைவிருக்கிறதா? புத்தக கல்வியை விட வாழ்வியல் அறிவை முன்னிறுத்தும் அந்த கதாபாத்திரம் இந்தியா முழுவதும் கல்வி குறித்த புது விவாதத்தை உருவாக்கியது. அந்த கதாபாத்திரம் உருவாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர்தான் லடாக்கைச் சேர்ந்த சோனம் வாங்சுக். பொறியாளர், கல்வி சீர்திருத்தவாதி, சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் என பல துறைகளில் செயல்பட்டு வரும் சோனம் வாங்சுக் தான் தற்போது மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தன்னையே ஆயுதமாக மாற்றி போராடி வருகிறார். லடாக்கின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மாற்றம், அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு கோரிக்கை, போட்டித் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் போன்ற காரணங்களால் இவர் தேசிய அளவில் கவனத்தை பெற்றுள்ளார். இவரது பின்னணி என்ன பார்ப்போம். 1966 செப்டம்பர் 1 லடாக்கின் லே மாவட்டத்திற்கு அருகில் உள்ள அல்சி பகுதியில் சோனம் வாங்சுக் பிறந்தார். அவர் வளர்ந்த கிராமத்தில் பள்ளி இல்லை. அதனால் 9 வயது வரை அவர் தாயாரே வீட்டிலேயே தாய்மொழியில் அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுத்தார். பின்னர் ஸ்ரீநகரிலும் அதன் பிறகு தில்லியிலும் அவர் பள்ளி கல்வியை தொடர்ந்தார். புதிய மொழிச்சூழலுக்கு திடீரென மாறியதால் ஆரம்ப கல்வியில் சிரமங்களை சந்தித்ததாக பல நேர்காணல்களில் குறிப்பிட்டுள்ளார் சோனம் வாங்சுக். பின்னர் 1987 அப்போதைய ரீஜனல் இன்ஜினியரிங் கல்லூரியான தற்போதைய தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT ஸ்ரீநகர் கல்வி நிறுவனத்தில் இயந்திர பொறியியல் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் பிரான்சின் கிரனோபல் நகரில் உள்ள கிராட்டெரே நிறுவனத்தில் ஏர்த்தன் ஆர்கிடெக்சர் தொடர்பான பயிற்சியையும் மேற்கொண்டார். இந்த கல்வி பின்னணி இயற்கை வளங்களை மையமாக கொண்டு கட்டிடக்கலை மற்றும் நிலைத்த வளர்ச்சி சார்ந்த தொழில்நுட்பங்களில் அவரது ஆர்வத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். 1988 தன் நண்பர்களோடு இணைந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் செக்மோல் என்ற அமைப்பை தொடங்கினார். பள்ளி தேர்வுகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மாற்றுக்கல்வி வழங்குவதே அதன் நோக்கமாக இருந்தது. செக்மோல் வளாகம் சூரிய ஆற்றலை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மாணவர்கள் வகுப்பறை கல்வியோடு சேர்த்து விவசாயம், சூரிய ஆற்றல் பயன்பாடு, கட்டிட தொழில்நுட்பம், சமூக வாழ்வு போன்ற நடைமுறை திறன்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின் ஆபரேஷன் நியூ ஹோப் என்ற திட்டத்தின் வாயிலாக லடாக்கில் பள்ளிக்கல்வி தரத்தை மேம்படுத்தும் பணிகளிலும் சோனம் வாங்சுக் ஈடுபட்டிருந்தார். 2009 வெளியான 3 Idiots படத்தில் இடம்பெற்ற புன்சுக் வாங்டு கதாபாத்திரம் சோனம் வாங்சுக்கின் வாழ்க்கையில் இருந்து பகுதி அளவில் ஈர்க்கப்பட்டதாக இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானியும் திரைக்கதையை எழுதிய அப்ஜாத் ஜோஷியும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் படத்தில் வரும் கதாபாத்திரம் அவரது முழு வாழ்க்கை வரலாற்றின் பிரதிபலிப்பு அல்ல என்பதை சோனம் வாங்சுக் சொல்லி வருகிறார். நான் புன்சுக் வாங்டு அல்ல, நிஜ உலகில் செயலாற்றி வரும் சோனம் வாங்சுக் என்பதே அவரது புகழ்பெற்ற வாசகம். சோனம் வாங்சுக்கின் பெயருடன் அதிகமாக இணைக்கப்படும் கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது ஐஸ் தூபா. லடாக்கில் குளிர்காலத்தில் ஓடிச் செல்லும் நீரை கூம்பு வடிவில் உறைய வைத்து கோடை காலத்தின் தொடக்கத்தில் மெதுவாக உருகும் வகையில் சேமிக்கும் இந்த தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளின் தேவைக்கான நீரை பாதுகாத்து சேமிக்க முடியும். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற புதுமையான தீர்வாக இது பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, லடாக்கின் கடுமையான குளிரில் பணியாற்றும் இந்திய ராணுவ வீரர்களுக்காக சூரிய ஆற்றலில் இயங்கும் வெப்ப கூடாரங்கள் உள்ளிட்ட பல தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சிகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார். இதன் நோக்கம் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து மாற்று ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிப்பதே என்று தெரிவித்திருக்கிறார் சோனம் வாங்சுக். கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பணிகளுக்காக அவர் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். அதில் முக்கியமானவை 2018 பெற்ற ராமன் மகசேசே அவார்ட், 2016 பெற்ற ரோலெக்ஸ் அவார்ட் ஃபார் என்டர்பிரைஸ், 2017 வழங்கப்பட்ட குளோபல் அவார்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், அசோகா ஃபெலோஷிப், ரியல் ஹீரோஸ் அவார்ட் ஆகியவை. 2019 ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்புக்கு பிறகு லடாக் ஒன்றிய பிரதேசமாக மாற்றப்பட்டது. இதன் பின்னர் பழங்குடியினர் உரிமைகள், நில உரிமை,
வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணையின் கீழ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சோனம் வாங்சுக் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர் பல முறை உண்ணாவிரத போராட்டங்களிலும் நடைபயணங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது பல்வேறு போட்டித் தேர்வுகளில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தின. இந்த சூழலில் இதற்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுத்திருக்கும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாக தில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை, முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்றல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கல்வி அமைப்பில் சீர்திருத்தங்கள் தேவை என்பதை முன்வைத்தும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஜூன் 28 அன்று தொடங்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் 23 நாட்களாக தொடர்கிறது. இதற்கிடையில் சோனம் வாங்சுக்கின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அப்போது நடைபெற்ற விசாரணையில் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை அரசு மருத்துவர் குழு கண்காணிக்கும் என்றும், அவருக்கு உடல் நலத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அதற்கு ஒரு தீர்வு காணும் என்றும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. தில்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சோனம் வாங்சுக். அதன் மருத்துவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் நீண்டகால உண்ணாவிரதத்தில் இருந்துள்ளார். கடந்த 20 நாட்களாக திட உணவு எதையும் உட்கொள்ளாமல் இருந்ததோடு உடல் முழுவதும் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. மயக்கம் ஏற்பட்டு விழுந்த வரலாறு எதுவும் இல்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அவர் முழு சுயநினைவோடு இருந்தார். நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு ஆகியவை நிலையான நிலையில் இருந்தன. ஆனால் வாய் மற்றும் சளி ஜவ்வுகளில் வறட்சி, தோலின் ஈரப்பதம் குறைந்திருப்பதற்கான அறிகுறிகள் காணப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்கள் நரம்பு வழியாக திரவம் செலுத்த பரிந்துரைத்திருந்தாலும் அவர் நரம்பு வழி திரவ சிகிச்சையோ, வாய் வழியாக நீரேற்ற திரவ சிகிச்சையோ, வேறு எந்த மருத்துவத்தையோ ஏற்க மறுத்திருக்கிறார். அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தேவையான சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. சோனம் வாங்சுக் இதுவரை தேர்தல் அரசியலில் முக்கிய பங்கு வகித்ததில்லை. இருப்பினும் லடாக் தொடர்பான பொது கொள்கைகள், சுற்றுச்சூழல், கல்வி உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்திருக்கிறார். தன்னை முதன்மையாக கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு சார்ந்த செயல்பாட்டாளராகவே அறிமுகப்படுத்தி வருகிறார் சோனம் வாங்சுக். இவரது தந்தை சோனம் வாங்கியா லடாக்கின் அரசியல் தலைவராகவும் தற்போதைய ஜம்மு காஷ்மீர் அரசில் அமைச்சராகவும் பணியாற்றியவர். அவரது மனைவி கீதாஞ்சலி யாங்மோ கல்வியாளராகவும் சமூக தொழில் முனைவராகவும் இருக்கிறார். இருவரும் இணைந்து லடாக்கில் கல்வி, சமூக மேம்பாட்டு திட்டங்களில் செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு பொறியாளராக தொடங்கிய பயணம் கல்வி, சுற்றுச்சூழல், தொழில்நுட்பம், சமூக இயக்கங்கள் என பல துறைகளுக்கு விரிந்திருக்கிறது. செக்மால் கல்வி முயற்சி, ஐஸ்தூபா தொழில்நுட்பம், சூரிய ஆற்றல் சார்ந்த கண்டுபிடிப்புகள், லடாக்கிற்கான அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு கோரிக்கை, அண்மையில் கல்வி முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை சோனம் வாங்சுக்கின் பொது வாழ்க்கையின் முக்கிய அத்தியாயங்களாக கருதப்படுகின்றன. அவரது செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் கடந்த பல தசாப்தங்களாக கல்வி, சுற்றுச்சூழல், லடாக்கின் எதிர்காலம் தொடர்பான விவாதங்களில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நபர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்கிறார் சோனம் வாங்சுக்.